ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னா விஜயா, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இவனால தான் இத்தனை பிரச்சனையும், இவ விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஸ்ருதிமா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி இருங்க, நான் எதுக்காக வந்தேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து இங்கே மறுபடியும் வந்து ரவியோட சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வரல, முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா வந்துட்டு விஜயா அப்படியே மூஞ்சியில் ஈயோடல ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா அப்போ இங்கே வந்து ரவியோட சேர்ந்து வாழலான்னு வரலையா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வருவந்தாங்க ஆண்டி, ஆனால் இப்போ ஓதிக்கு வரல, ரவி தான் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கானே, அப்புறம் எப்படி நான் வர முடியும், நான் வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பாருங்க, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மீனானால இந்த வீட்டில் பிரச்சனை, அப்படி இப்படி மீனா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்னன்னு இதை பார்த்தீங்களா, இது அத்தனையும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு அதான் இந்த சிந்தாமணி தான் வந்து இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க, பாருங்க இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து வாங்கிட்டு எங்கேயும் குடு பழகுறல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முத்து டிவியில் போடுங்க எல்லாரும் பார்க்கட்டும், ஒரே டைமில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் போட்டு விடுறாரு. முத்துவும் பார்த்தா வந்து சிந்தாமணி பணம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களமா, அப்பா எத்தனை தடவை சொன்னார் இந்த சிந்தாமணியோட வந்து எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சிந்தாமணியை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா. வீட்டை விட்டு வந்து முத்துவும் மீனாவும் வந்து வெளில போனா தான் இங்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம மனோஜுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க. இது அத்தனையும் காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் என்னவோ மீனா வீட்டை விட்டு போனால் நல்லா தான் நடக்கும், என் பையனுக்கு கல்யாணமெல்லாம் ஆகும்ல, ஆனால் அவள் பண்ண விஷயம் இப்போ எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் உனக்கு எப்படி சுத்திமா இந்த வீடியோ கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் வந்துட்டு ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன், எனக்கு வந்து அதுக்குள்ளே இங்கே வந்து டப்பிங் வேறு கூப்பிட்டுருந்தாங்க, சரி ஓகே போய் முடிச்சுட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக ஆட்டோ பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சிந்தாமணி பேசிட்டு இருந்தாங்க, சிந்தாமணி தானே ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கப்போ தான் கரெக்டாக பஸ் ஸ்டாப் தான் பக்கத்தில் தான், அப்போ கேட்டுட்டு இருக்கிறப்போ எனக்கு முத்து மீனா இதெல்லாம் கேட்டுச்சு. என்ன முத்து மீனா பற்றி பேசுகிறாங்க, மீனாவுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாதுல்ல, ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த பொம்பளைகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடுத்த கையோடு இப்போ நான் டப்பிங் கூட போகல, அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நேராக இங்கே தான் வரேன். எனக்கு தெரியும் நீங்கள் இதை வச்சு மீனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்காக தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எல்லாமே எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பழகுறல நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க, அந்த அம்மா வந்துட்டு போனதுலேருந்து அம்மா தலையெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க, மீனா இந்த வீட்டிலேருந்து வெளில போய் ஆகணும்ன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீனா வேறு எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன், மாமாக்கு தான் ஆயிருன்னு இவங்க நம்ம இப்போ எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நினைக்கிறது நல்லதாக நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், நம்ம கெட்டதை நினச்சாதான் கெட்டது நடக்கும். அந்த அம்மாவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட்டுறக்கூடாது, அது இது மாதிரிலாம் பேசுவோம் பண்ணுவோம்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே கூட நான் விட்டுருந்துருக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க முத்து அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா முடிக்க அடிச்சிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரவி சொல்கிறாரு. அப்புறம் ரவிகிட்ட பேசாமையே ஸ்ருதி நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, வந்துட்டு ரவி பார்த்தியா நல்லா பார்த்துக்கோங்க பாரு, மீனாவை எந்த இடத்துலையும் முத்து வந்து விட்டு கொடுக்குறதே கிடையாது. அப்பாவை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஜோசிக்காரை சொன்னாலும் கூட ஏன் பழகுறல அதுக்கும் நீ வந்து இப்போ முடிச்சு போட்டுட்ருக்கிற, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை முத்தோ, எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு ஒய்ஃபுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தால் தான் லேடிஸ்க்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தூரம் இதாக இருக்கும். நாங்கள் யாருக்காக ஓடிட்டுருக்குறோம், ஒரு ஃபேமிலியில் நாங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா யார் நம்பி வரோம், ஹஸ்பண்ட் நம்பி தானே நாங்கள் வரோம், அவங்க எங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த நம்பிக்கையில் தானே வரோம். ஆனால் வந்தால் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் யாருக்காக ஓடிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணையிலையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, யாருக்காக ஓடிட்டு இருக்கோம், எல்லாரும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த ஹஸ்பண்டோட வீட்டுக்காக தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா தானே எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பழகுறதுலாம் ஒன்றுமே பேசவே முடியாது, அது பாயிண்டாக பேசுதுடா, நீயே பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னடா, நான் என்ன போய் அந்த நீத்து கூட பேசிக்கிட்டு பழகிட்டு மாட இருக்க, அது கேனத்தனமாக ஏதோ யோசிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா சப்போர்ட் பண்ணாமல், நான் என்ன பண்ண முடியும், நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நான், ஆனால் வந்து கேட்குற மாதிரி இல்லையே, பிஸ்னஸ் காண்டில் பண்ணிட்டு இருக்குது இல்லை எதுக்கு பண்ணுறான்னு தெரில, நான் அப்படியே விட்டுருந்துருப்பேன். இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பண்ண வேலைனால தான் இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு ஏதாவது போலீஸ் கேஸ் அது இதுன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு மட்டும் என்ன நீத்து விட்டு பேசணும்னு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்கே அண்ணாமலை ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முடிச்சுடுவோம், என்ன புரிஞ்சுதா விஜயா, இப்போவா தெரியுதா, மீனானால எக்காரணத்தை கொண்டு என்றைக்கும் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது, அது எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. நீ வாட்டுக்கு உட்காந்து சாமியாரை கூப்பிட்டு வர பூஜை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்காக வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, வேலையை இனிமேல் இந்த சிந்தாமணிகிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே ரோஹிணி வந்து இங்கே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க, ரிங் ஆகுது ஃபோனு, மறுபடியும் வந்து ரிங் ஆகுது, பார்த்துட்டு கட் பண்ணுறாங்க. என்னடா ஃபோன் அப்படி பிடிச்சி அடிச்சுட்டே இருக்குது, பார்த்துட்டு எப்படி டென்ஷனாக வைக்கிற, யாரா ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தோன்னா இது பார்லரமோடைய நம்பர் மாதிரி தெரியுது, பேரெல்லாம் இல்லை ஆனால் பார்லரம்மா நம்பர் தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அதுக்கு என்னடா அவளுக்கு வேலை என்ன இப்படி
இப்படித்தான்டா ஏதாவது கால் பண்ணி ஏதாவது பேசி என் மண்டையோ குழப்பி விட்ருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே ஒரு ஃபோன்லேருந்து ஒருத்தவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னா பிளாக் பண்ணி வைக்கணும், பேரை மட்டும் டெலிட் பண்ணக்கூடாது. ஏன்டா படித்தவன் தான்டா நீ, ஒரு நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கும் ஒரு நம்பரில் இருக்கிற பேரை டெலிட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் கூட வாடா தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவனுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் அவள் எத்தனை தடவை கால் பண்ணுறா என்னன்னு சொல்லி பார்க்குறக்காக வச்சிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லா சமாளிக்கிறீங்கம்மா, கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்து நாங்கள் போய் சிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு விஜயா, இதை மறுபடியும் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இனிமேல் அந்த சிந்தாமணிகிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா பாரு. எனக்கு பார்வதி கூட வந்துட்டு நான் வாக்கிங் போகிறப்ப நான் பார்த்தேன், காய்கறி வாங்க வந்திருந்தா, அப்போ கூட சொன்னா சிந்தாமணிகிட்ட பேச வேண்டாம்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. அந்த அப்பா அவன் பார்த்தாவே எனக்கு பிடிக்கிறதில்ல அண்ணா. ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டு சிந்தாமணிகிட்ட போய் ஏதோ ரகசியம் பேசிகிட்டே இருக்கா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பிரச்சனையில் கூட வந்து விடும், அது நல்ல பொம்பளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட வந்துட்டு பார்வதி சொன்னான்னு சொல்லி தான் சொன்னான் என்கிட்ட. அப்போ பார்வதி கூட பேச்சுவார்த்தை இல்லை, நீ மட்டும்தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க, அப்படிலாம் சும்மா பொத்தாம்பதுவாக வந்துட்டு நல்லவங்க டைப் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கும் அவங்களுக்கும் சேரல அப்படிங்கிறக்காக நம்ம மொத்தமாக ஒதுக்கி வச்சிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க ஆண்டி, இப்போது மனோஜுக்கு ஒருத்தரை பிடிக்காம இருக்குது, அதுக்காக வந்துட்டு நீங்கள் மனோஜுக்கு பிடிக்காதவங்ககிட்ட பேசுவீங்களா பேச மாட்டீங்களா அப்படின்னு அதை எப்படிமா பேச முடியும், அவனுக்கு பிடிக்கல நான் எப்படி பேச முடியும். அதே போல் தானே முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, முத்துவுக்காக தான் வந்துட்டு இவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வாழவும் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ மீனாவுக்கு ஒருத்தவங்களை ஒத்து வரல அப்படின்னா மீனாவுக்கு பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அதை இது மாதிரி மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், மீனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அது கடைசியில் நம்ம ஃபேமிலிக்கு தானே வந்து ஒரு இஷ்யூவாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுக்க விஜயா, ஒரு சின்ன பொண்ணுக்கு தோன்ற விஷயம் கூட உனக்கு தோண மாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க இந்த வரைக்கும் மீனா பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியாப்பா, பேசியிருந்தா தானே தெரியும், அதை பற்றி பேசாமே இருக்குது அப்படின்னா அப்போ உள்ள மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு தானே அம்மாட்ட பழகிட்டு இருக்காங்கன்னு இது கூடவா அம்மானால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடா, இனிமேல் சிந்தாமணிகிட்ட மட்டும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், பார்வதி ஆண்டி வந்து ஏதோ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து பெரிய லெவலில் போயிட்டாங்க, இப்போ மாதம் இன்கம் எல்லாம் வர அளவுக்கு ஆயிட்டாங்க. பார்த்துக்குங்கம்மா, அவங்களாவது எவ்வளோ தூரம் முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவன் எப்போ பார்த்தாலும் அந்த சிவனோட சேர்ந்துலாம் சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் தப்பாகவே பேசுவீங்களா, ஏற்கனவே அவங்க பையன்கிட்ட தப்பாக போட்டு கொடுத்து அவர் வெளிநாட்டிலேருந்து வந்து தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணி விட்டீங்க, இப்போ இன்னும் அதே தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அவங்களோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்மா, நீ வாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தா வந்துட்டு இங்கே ஸ்ருதியும் கிளம்புறாங்க. ஆமாம் இருமா, ஏமா இப்படி அவசரப்பட்டு மறுபடியும் கிளம்புற, இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்ருதிமா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், உங்கள் 2 பேத்துக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், அதை நான் சொல்ல வரல. ஆனால் என்ன தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் கூடவே இருந்து நான் மட்டும்தான் அந்த தப்பை நம்ம திருத்த முடியும். ஒதுங்கி தள்ளி நின்னா கண்டிப்பாக அந்த தப்பு என்றைக்குமே கரெக்டாகிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீங்கள் ரவியோடு இருந்து பாருமா, அப்போ தான் வந்து ரவியோட நிலைமையும் புரியும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க ரவினால் அப்படிங்கிறதையும் அவனுக்கும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ தானம்மா 2 பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாதுமா, அப்போ தான் நாளைக்கு அது கரெக்டாக இருக்கும். நாளைக்கு உனக்கு பிடிக்காது அவனும் செய்ய மாட்டான், அவனுக்கு பிடிக்காத நீயும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு ஸ்ருதிக்கு, சரிங்க அங்கிள், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இங்கே தான் இருக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு ரவி, ஏன்ப்பா இந்த விஷயத்தை முன்னாடியே நீங்கள் ஸ்ருதிக்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கலாமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காலம் வரணும் இல்லடான்னு